வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் நடக்கிற காங்கேயம் கால்நடை கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். எடுத்தோன்னே உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே திண்டல் குமார் டைரி ஃபார்ம், திண்டல், ஈரோடு, தமிழ்நாடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருக்காங்க செட்டு. பிரீடர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் ஆஃப் முரா, ஜஃப்ராபாடி, பஃபலோ, டைசி கவுஸ் அண்ட் ஆல் ப்ரீடிங் புல்ஸ், யூடியூப், பஃபலோ டைரி ஃபார்ம் தமிழ்நாடு. கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க 9342750045. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் இந்த எருமைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் முர்ரா பஃபலோன்னு என்னென்ன இருக்குன்னு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா முராலியே சுருட்ட கொம்பும்பாங்க. அதிலே படா சைஸ் எருமை. இங்கே பாருங்கள், கேமராவே கவர் ஆக மாட்டேங்குது, அந்தளவுக்கு நல்லா நெட்டு போக்காக இருக்குது. இது வந்து கோணாக்கன்று, அதாவது கெடா எருமைம்பாங்க. கண்ணுக்குட்டியாக இருந்தால் கோணாக்கண்ணும்பாங்க. எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபீமேல் நினைக்கிறேன். ஒரு 5 எருமைகள் கொண்டாந்துருக்காங்க. இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் முதல்ல சொன்னோம். பார்க்குறதுக்கு படா சைஸ் இருக்குது ஜம்முன்னு. எங்க அப்பா ஓனர் வந்து வெளியே போயிருக்காங்கன்றாங்க. இவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணால் இந்த மாதிரி எருமை பிரீட் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இது என்ன பல்லு சேர்ந்துருச்சாண்ணா? 4 பல்லு தானுங்களா? 4 பல்லு இந்த சைஸ் ஒரிஜினல் முரா பிரீடு. அதெல்லாம்ண்ணா எல்லாமே முரா தான். இது பால் அளவில் எத்தனை கொடுக்கும்? எந்த யூடியூப் சேனல்? நம்மளது வந்து உங்கள் நண்பன்னு சொல்லிங்க. ஈரோடு இல்லைங்க, திருப்பூர். பால் உங்களுக்கு மினிமம் 14 லிட்டர்ல இருந்து 14 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் வரைக்குமே இருக்கு. சரி சரிங்க. இப்போ வந்து உங்கள் ஃபார்முக்கு வந்தோம்னா இந்த மாதிரி முரா பிரீடு, இந்த மாதிரி எருமைகள் எல்லாமே வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்கும்? ரேட்டு உங்களுக்கு 1.5 லேக். 1.5 லேக் இருக்கு. சரி சரி சரி, ஓகே. அண்ணா வந்து வெளியே போயிட்டேன்ட்டு இருக்காங்க. தேவைப்படுற நண்பர்கள் எருமைகள் வேணுன்னா முன்னாடி அலைபேசின்னு சொல்லியிருந்தோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா பிரித்திஷ் ஆட்டோமொபைல்ஸ் இருந்து ஒரு மினி டிராக்டர் இறக்கியிருக்காங்க. மாசி 608 மேக்ஸ் ப்ரோவில். பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்குது மினி டிராக்டரு. இது என்ன ரேட் காஸ்ட் வருது என்ன எதுன்னு தெரியல. இது போக அப்படியே இங்கே பெரிய டிராக்டர் 2 வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம காமிச்சிட்டு போயிடலாம். அது போக இதில் பார்த்திங்கன்னா கைத்து கடை போட்டிருக்காங்க வழக்கம் போலவே. மாடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான கயிறுகளுமே இங்கே கிடைக்குன்னு நினைக்கிறேன். அது போக இதில் பார்த்தோம்னா கால்நடைகளுக்கு மூலிகை மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனை மூலிகை ஏதோ டெமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, யுவர் ஃபார்ம், உங்கள் பண்ணையில் ஒருவன் பேர் வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு. ஓகே, அவங்க டெமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அப்படியே பக்கத்தில் காமதேனு மாட்டு தீவனங்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்துடலாம். நடுவில் ஐயா ஒருத்தர் நம்மளை மீட் பண்ணியிருக்காரு. ஐயா வணக்கம். இந்த காங்கேயம் கால்நடை கண்காட்சிகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுங்களா? ஏதோ மாடு வளர்த்த முடியாதவங்க எல்லாம், ஏதோ விவசாயம் சின்ன ஆளுகள்லாம் இந்த நாட்டு மாட்டு வளர்த்த முடியாது. சரி, ஏதோ ஓரளவுக்கு மிடிலான வசதியான ஆளுக்கு தான் வளர்த்த முடியும். ஏதோ எங்க மாதிரி இருக்கிறவங்க இப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு நாட்டு மாட்டையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம போய் திடீர்னு ஒரு பண்ணையில போய் பார்க்க முடியாது. சரி சரிங்க. இப்படி ஏதோ ஒரு கண்காட்சி எல்லாம் போடுறதுல பார்த்துட்டு என்னென்ன வர்க்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறீங்களா? நாட்டு மாடு, மயிலம்மா இருக்கு, காராம்பஸ் இருக்கு, எல்லாமே இருக்குது. இருக்கிற குழந்தைங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். ஆமா, இப்ப இருக்கிறத வந்து இனிமேல்லாம் வந்து இதான் பசுவே நாட்டு மாடு எல்லாம் அழிஞ்சு போச்சு. நீ வந்து எருமை வேணா அழியல, அப்படியே இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எருமை சுத்தமா அழிஞ்சிருச்சு. நாட்டு மாடு கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்கு. போய் இப்பதான் இந்த ஒரு 10-15 வருஷமா சிவசேனாதிபதி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பாருங்க. ஏஐடி ஸ்கூல் காசினின்றவங்க அவங்க எல்லாம் பண்றதுனாலதான் கொஞ்சம் வாங்குறவங்களுக்கு பிரியமா இருக்கு. சரி சரிங்க. ஏன்னா இப்போ நாட்டு மாடு வந்து லட்சக்கணக்கில் இருந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, விலை கம்மியாயிடுச்சு. ஆமா ஆமா, நாட்டு மாடு கண்ணு எல்லாம் இப்போ வந்து உற்பத்தி அதிகமாயிருச்சு. இது வந்து இப்போ கொஞ்சம் முதல்ல இருந்ததுக்கு விலை கம்மி தான். நல்லாவே கம்மி. இல்ல நல்லானாலாம் யாரும்
சுழி பார்த்து நல்ல மாடெல்லாம் கம்மியா கொடுக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நல்ல மாடு நல்ல பொருள் நல்ல சுழி சுத்தமா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து பெருசாலாம் கம்மி இல்ல, நான் தான் சொல்றேன். அது வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இதா இருக்கும். இன்னைக்கு தவிடு இதெல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கு. போட்டு காட்ட முடியாது. ஆமா, தவிடு போட்டு காட்ட முடியாது. இன்னைக்கு மூட்டை வந்து 50 கிலோ மூட்டை 900 ரூபா. அதே நெல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 50 கிலோ நெல் வந்து உங்களுக்கு வந்து 1200 300 ரூபாய்க்கு தான் விற்கிது. 1100 ரூபாய்க்கு தான் விற்கிது. பொதி 4265 கிலோ. பொதி வந்து பாத்தீங்கன்னா 4200 4300 ரூபாய்க்கு விற்கிது. ஆனா அதே தவிடு பொதி கணக்கு வச்சிங்கன்னா ஏன்னா ஒரு கிலோ வந்து 260 கிலோ கணக்கு போட்டுப்பாரு. உங்களுக்கு வந்து பகுதிக்கு மேல 70% வருது. அரிசி எவ்வளவு ரெக்கவரி ஒரு நெல் போட்டா அந்த மாதிரி. அது பருத்தி கொட்டை இன்னைக்கு வந்து 45 ரூபா 50 ரூபா கிலோ வந்துருச்சு. சரிங்க. அப்புறம் எது புண்ணாக்கு அதே மாதிரி 45 ரூபா 50 ரூபா வந்துருச்சு. டெவரை போட்டு வந்துருச்சு. நீ பச்சை தண்ணி ஒண்ணுதான் இல்ல, அதுவும் வந்து டிமாண்ட் ஆச்சுன்னா காசு போட்டு அதெல்லாம் பேக்கெட்ல போட்டாங்களா? இப்போ பேக்கெட் மினரல் போட்டு இல்ல. இப்ப நம்ம ஏரியா சைடு எல்லாமே மீட்டர் கணக்கு போட்டு எத்தனை லிட்டர் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி கொண்டாந்துட்டாங்க. இதுக்கு தான் பண்ணுவாங்களே தவிர விவசாயத்துக்கு பண்ண மாட்டாங்க. அரசாங்கத்துல பண்ணாங்கன்னா அப்புறம் மறுபடியும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வச்சுக்கோங்க, ஒரு மாடு இருந்தால் ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தண்ணி வேணும். மினிமம் 50 லிட்டர் வேணும். சரி சரிங்க. ஆமாம், அது கிளிப்பாட்டு பண்ணாங்கன்னா இன்னொரு 50 லிட்டர் சேர்த்தி ஆகும். 100 லிட்டர் ஒரு நாளுக்கு வேணும். எங்க போய் அதெல்லாம் பண்ண முடியாது. எங்க மாதிரி இருக்கிறவங்க சேனல் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஏதாவது இந்த நாட்டு மாட்டுக்கெல்லாம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதலா இருக்கும். விவசாயிகளுக்கு மெயினா வந்து நீங்க ஊக்குவிச்சீங்கன்னா இருக்கும். நன்றி. எல்லாம் உங்க ஐயா அப்படியே உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? பால் விலை ரொம்ப கம்மியா போச்சு. பால் விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து 31 ரூபாய், அதுக்கு மேல கிடையாது. இவங்க 35 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பொய். 31 ரூபா 20. அது வந்து 3.6 4.5 வரணும் டெஸ்ட். அதே மாதிரி SNF பாத்தீங்கன்னா 8 வரணும். பேட்டே SNF கரெக்டா வந்தாதான் காசு, இல்லைன்னா காசு இல்ல. அதுவும் கம்மியாயிரும். 20 வருங்க. அது லோக்கல்ல வாங்குற 20-25 மினிமம் 30 ரூபா கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் விவசாயம் பார்த்துட்டு அதனாலதான் அக்யூரேட்டா கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க 2 மாடு வச்சிருக்கீங்க. 2 மாடு வச்சிருக்கீங்க. அதுல ஒன்னும் லாஸ் நோ கெயின், வருமானமே இல்ல. வீட்டு யூஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் ஊத்துறேன். சாணி சப்பு மிச்சம் இருக்கிற தென்னை மரம் ஏதாவது இருந்தா அது வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஐயா என்ன பண்றாருங்க? அவரு காஞ்சி கோயில் இருந்து வரீங்களா? விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் விவசாயி தான். அப்ப கேரண்டி உங்களை எல்லாம் கேரண்டி எடுத்து தீரணும். நீங்க எப்படி எத்தனை மாடுகள் வச்சு வளர்த்திட்டு இருக்கீங்க? 3 மாடு ஒரு எறும்பு வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்துங்க விவசாயம் கொஞ்சம் பார்த்துருக்குறேன். நல்லா சொட்டு நீர் போட்டுருக்குறேன். என்ன விவசாயம் பண்ணிக்கிறீங்க? என்ன விவசாயம் என்ன பண்ணுறீங்க? கரும்பு பூரா கரும்பு. சரி சரி. வேற வெள்ளம் பண்ணால் கட்டுப்படியாக கரும்பு தான். கூலி கொடுத்து கட்டுப்படியாக ஒரு மலை எடுத்து கட்டுப்படியாக. சரி சரி சரி. சரிங்க சரி. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. எது நீங்க நம்ம வந்து மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.